கஷ்டமா வச்சுக்கின்னு நான் பண்றேன் சார் இந்த கஷ்டத்தை. இதற்கு ஆயிரத்துக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க சார். இந்த பொதுமக்கள் தான் சார் எங்களுக்கு வழி காட்டலாம். வணக்கம்மா, அலுவலகத்துக்கு வந்துருக்கீங்க, இந்த பிரச்சனையை சார் என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது பசங்க வந்துருக்கு சார். எங்கள் ஊர் வந்து பொன்னேரி கிராமம் பெரும்பேடு சார். அந்த கிராமத்துல இருந்து இந்த மக்கள் எதுல எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சார். எங்க ஊர்லயே நாங்களும் ஒரே ஊர், பையனும் ஒரே ஊர் சார். அந்த இடத்துல இருந்து எங்க பொண்ணை வந்து லவ் பண்ணி ஏமாற்றி அந்த பொண்ணை வந்து ரொம்ப இது பண்ணிட்டான் சார் எங்க பையன். அதுக்கு வந்து நியாயம் கிடைக்கல எங்களுக்கு. மகளிர் ஸ்டேஷனுக்கு போனோம், அந்த வயசு இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ எங்க பொண்ணுக்கு எவ்வளவு நாளைக்கு சார் நாங்க வச்சுக்கிட்டு கஷ்டத்தை போடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டமா இருக்குது எங்க பொண்ணு. அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க, பொண்ணை வந்து நாங்க கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி தப்பு பண்ண பொண்ணை யார் சார் கட்டிப்பாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது யாரும் கட்டிக்க மாட்டேன்றாங்க. இந்த பொண்ணுக்கு அவன் தான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அதே மன டார்ச்சர்ல இருக்குது. பண்ணிடுச்சு. நாங்க ஒண்ணு என்ன சார் செய்யறது, பெற்றவங்க எங்களால முடிஞ்ச வரையும் இந்த சப்போர்ட் நாங்க அந்த பொண்ணுக்கு தரோம். எங்க குழந்தைக்கு அந்த முதலமைச்சர் சார் விஜய் சார் தான் எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பழைய அந்த வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்கணும். என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்துடணும். என் பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கணும். ஆனா மகளிர் ஸ்டேஷன்ல எல்லா ரிப்போர்ட்டும் வாங்கியும் என் பொண்ணுக்கு நல்லபடி காட்டல. ரத்த தாயா இருந்து நான் என்ன சார் பண்ண முடியும்? ஒரு பொம்பளை பொண்ணு அந்த அளவுக்கு கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போய் வந்து ஊருக்குள்ள விட்டான். நான் கிராமத்துல இருக்கிறேன். இந்த கிராமத்துல இருந்து என்னால ஒரு குழந்தைய வச்சுக்கணும். ஒவ்வொரு நைட்டும் பகலும் அந்த பொண்ணு விட்டுட்டு இருந்து அந்த பொண்ணை வச்சுக்கின்னு நாங்க எவ்வளவு நாளைக்கு சார் வாழ முடியும்? இவங்க வந்து இந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டுதான் பொன்னேரி இடத்துல வந்து ஹரிசார் என்ற ஒரு மீட் பண்ணி அதன் பிறகு அவர் எல்லைக்கு கால் பண்ணோம், கொஞ்சம் அர்ஜென்டா வாங்கம்மா, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. சரி நானும் சொல்லிட்டு கிளம்பி போனப்ப இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து மகளிர் ஸ்டேஷன் போனப்ப இவங்களோட புகார் எடுக்கப்படலை. அப்ப என்ன ஆச்சு, நான் சரி சொல்லிட்டு அதன் பிறகு இவங்களை கூப்பிட்டு இவங்க மகளிர் கூப்பிட்டு விசாரிச்சு போகும்போது அவங்க எல்லா பிரச்சனைகளையும் சொன்னாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை சொல்லும் போது நாங்க எங்க சார்ந்து புகாரை எழுதி எதுவுமே மகளிர் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு 2 நாள் வந்து அந்த பையனை வந்து போன் பண்ணி அவங்க கூப்பிட்டு 3ஆவது நாள் வந்து அந்த பையன் வராங்க. பையன் எப்படி வராங்கன்னா அட்வொகேட்டோட வராங்க. அட்வொகேட்டே ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 பேரோட ஃபர்ஸ்ட் வராங்க. ஸோ நானும் இவங்களும் நாங்கள் அந்த மேல மகளிர் ஸ்டேஷன்ல பண்றோம். ஸோ இன்ஸ்பெக்டர் அம்மா மதி அவர்கள் வந்து அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது எல்லாமே ஒத்துக்கொண்டார். ஆமா நான் காதல் பண்ணேன், தப்பும் பண்ணேன், எல்லாமே ஒத்துக்கொண்டார். ஆனா அவங்க அம்மா வந்து இப்போதைக்கு என் பையன் வந்து கல்யாணம் கட்ட மாட்டான் அப்படின்ற பிடிவாதத்துல அவங்க இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த பொண்ணு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அப்படியே அந்த ஸ்டேஷன்ல வந்து அந்த அம்மா வந்து சரியா வந்து ஒரு 10 மணிக்கு விசாரணையில இருந்து நைட்டு சுமார் வந்து ஒரு 9 இருக்கும். அது வரைக்குமே அவங்க வந்து அந்த விசாரணைய விசாரிச்சுட்டே இருக்காங்க. அவங்களும் வந்து சொன்னாங்க, பெண் பிள்ளைப்பா இவ்வளவு தூரம் நொந்துட்டாங்க, நீங்க ஏதாவது ஒரு பதில் கொடுங்க. ஆனா அந்த ப்ரெஷர் வந்து ஒரு அட்வொகேட் மூலியமா நிறைய பேர், குறைஞ்சது ஒரு 20 பேர் அந்த ஸ்டேஷன் சுத்தி நிக்கிறாங்க. வேன்ல நிக்குது, அண்ணாட்ட கார் நிக்குது, வந்தாங்கதான். ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பையன் கல்யாணம் கட்டக்கூடாதுன்ற ஒரு நிலைமையில அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரென்த் அட்வொகேட்டுங்களை வர வச்சு தடைய படுத்துறாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஊர் பக்கம் ஊர் தலைவர் ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க. அவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அப்புறம் அந்த கிளாஸ் அந்த பையன் ஒத்துக்கிறான், நான் தாலி கட்டுறேன், ஒத்துக்கிட்டான். டைம் ஆகும், நான் சரி நான் ஒத்துக்கிறேன், நான் தாலி கட்டிடுறேன். ஆனா
உன் வீட்டுலதான் இருக்கணும், என் வீட்டுல இருக்க கூடாது. எப்போ அவங்க என்ன சொன்னா, பரவாயில்ல தாலியாவது காட்டி நீ வந்து இந்த கிராமத்துல வந்து எல்லாரும் தப்பா பேசுறாங்க, ஒரு தாலி மாங்கலியை உனக்கு கட்டி விட்டு உனக்கு மனைவியான்ற ஒரு ஸ்தானத்துல கூட இருக்கட்டும், உனக்கு எப்போ தேவைன்றப்ப உன் பிரச்சனை எல்லாம் முடிச்சு அன்னைக்கு வந்து உன் மனைவியை நீ கூட்டிட்டு போன்ற கோரிக்கை தான் இவங்க வச்சாங்க. ஆனா ஒத்து வரும்போது அவங்க அந்த பையன் கோயில்ல போய் தாலி கட்டுறப்ப அவங்க அம்மா வந்து அதையும் தடையை தெளிவுபடுத்தி, அந்த பையனுக்கு வயசு இல்ல, பொங்கல் பீட நாள் வாங்குத தாலி கட்ட முடியாது, நல்ல நேரம் இல்ல அப்படின்ட்டு அதையும் தடைய வச்சாங்க. அப்போ அவங்க ஊர் மக்கள் அந்த அப்போ அந்த பீட நாளும் பொங்கலும் கழிச்ச பிறகு நீ தாலி கட்டுவியா? கட்டுறேன் அப்படின்னு இந்த லவ் பண்ண பையன் ஒத்துக்கொண்டார். போட்டோ எல்லாம் எடுத்துக்கினாங்க. இந்த பொண்ணை நிக்க வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுமா, இன்னைக்கு வந்து தாலி மட்டும் தான் கட்டணும் அப்படின்னு மகளிர் ஸ்டேஷன்ல 2 பேரும் ஜோடியா நிக்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. என் மேல தோல் போட்டு கை போட்டு எடுத்தாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஊர் தலைவர் எல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து 10 நாள் டைம் கேட்டாங்க. அந்த சரி நீங்க சொல்லும் போது நான் என்ன செய்யறது, நாங்க போறோம்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்க. இவ்வளவு நாள் குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்பட்டேன், இன்னும் ஒரு 10 நாள் வச்சிருமா, அவங்க ஒரு புள்ள வச்சிருக்காங்க, நீ இட்டுக்கு போ, 10 நாள் பொறுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். எங்களை யாருமே வரக்கூடாதுன்ட்டாங்க. புள்ள வீட்டுல இருந்து அம்மா அப்பா யாருமே வரக்கூடாது, அந்த பொண்ணு மட்டும் தான் நாங்க இட்டு போய் தாலி கட்டுவோம், அதுக்கப்புறம் நீங்க வரக்கூடாதுன்னா அதுக்கும் ஒத்துக்கணும் சார். எல்லாத்துக்குமே ஒத்துக்கணும். உடனே 15 நாள் கழிச்சு வீட்டுள்ளே அந்த பையன் வந்தான். அவன் வந்து வீட்டுள்ள குடிக்கும் போது சேர்த்து போட்டுன்னு வந்தான். அவங்க அம்மா எடுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க வீட்டான வந்து. இந்த பையன் உள்ள வந்து என்ன கட்ட முடியாது, நீ என்ன பண்ணுமோ போய் போட்டாசுல பண்ணிக்கோ, 2 வருஷம் பொறுத்துதான் நான் கட்டிப்பேன், ஆனா நான் பொண்ணாண்ட கௌரவமா போவேன், நீ அதை தடுக்க கூடாது. நீ அது எங்க அம்மா எதுவுமே நீ ஸ்டேஷன்ல வச்சேன்னா கூட சொத்தை வித்து கூட என்னை காப்பாத்துவாங்க, ஆனா உன் பொண்ணு கழுத்துல இப்ப நான் தாலி கட்ட முடியாது. அப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் லாட்ஜாப்பா? இந்த மாதிரி வந்து போற ஒரு கிராமத்துல நான் ஒரு பொண்ணு கொடுத்துருக்கேன், ஒரு பையன் வயசு பையன் இருக்கான், நாங்க எப்படி தலை நிமிந்து நடக்கிறதுன்னா உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சார் அந்த பையன். போயிட்ட உடனே நாங்க மகளிர் ஸ்டேஷன்ல 10 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. அவங்க முடியலன்னா நீங்க நேர ஸ்டேஷனால வந்துருங்கம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி பொண்ணை இட்டுன்னு போனா அவங்க சொல்லிட்டாங்க, நான் பையனை இட்டுன்னு விசாரிக்கிறேன். அந்த அம்மா எவ்வளவு பசங்கனும் வாதாடுறாங்க, 2வது வாதாடுறாங்க, தாலி கட்டி விட்டுடுப்பா. அந்த சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பெத்த புள்ளிய போலீஸ் புடிச்சாங்கன்னு அவங்க அம்மா வரவே இல்லை சார். அவங்க அட்வொகேட் ஃபுல்லா வந்துட்டாங்க. உள்ள பொன்னேர்ல சங்கத்து தலைவரும் 30 பேர் கிட்டத்தட்ட உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அவனை ட்ரெஸ் அவுத்துட்டு பாக்குறாங்க, அடிச்சுட்டாங்களா போலீஸ். நாங்க தண்ணி கூட இல்லாத என் குழந்தைய படுக்க வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு கேட்க யாரும் இல்ல. அந்த பையனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பாக்குறாங்க. பெத்த தாய் நம்ம புள்ளிய புடிச்சிட்டாங்களே, ஒரு மனசு கதற தவறி வரவே இல்லை. அதுக்கப்புறமா எங்கேயோ போய் கையெழுத்து போட்டு எந்த ஜெயிலுக்கு அனுப்புற, இன்ஸ்பெக்டர் அம்மாவை கேட்கறான், எந்த ஜெயிலுக்கு அனுப்புவேன், அனுப்ப நான் வெளியே வர தெரியும் அப்படின்ட்டு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்க, இவ்வளவு தொலைக்கானோன்னு நீ கையெழுத்து போட்டு பாப்பா வெளியே போ அப்படின்னாங்க. அதுக்கும் வெளியே வந்துச்சு. கிட்ட போய் செக் பண்ணாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாங்க. இவ்வளவு தொலைக்கு ஆக்கிட்டு இப்ப நான் கட்டிக்க மாட்டேன்னா இந்த பொண்ணை யாருக்கு சார் நான் கொடுக்கறது? இது பொதுமக்கள் தான் பார்த்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும், என் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். பண்ணிக்கிச்சு, எவ்வளவோ பண்ணுது, எனக்கு விட்டுடு. அவங்க ஆத்தாவே அவங்க அம்மா சொல்றாங்க, இவ்வளவு அசிங்க பத்துச்சுல பூச்சா, நான் அதுதான் சார் காப்பாத்தினேன். நான் பாவம் பண்ணோம். இப்ப பொம்பளை பசங்க இருந்தா உங்களுக்கு அடிச்சுதா இருக்குதா, இருக்க படுத்தனா உன் புள்ள மேய்ச்சிட்டு வரேன். இன்னைக்கு யார் பொறுப்பு? நான் கட்ட முடியாது, பணம் உங்ககிட்ட பேசுது, என்கிட்ட பணம் இல்ல சார். நாங்க எவ்வளவு நாளைக்கு சார் பொம்பளை புள்ளிய பெற்று வச்சுக்கிட்டு நாங்க கஷ்டப்படுவோம். எங்க வயசுல எங்க இதயத்தை தட்டா ரத்தம் வெடிது சார். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியல சார். 1 வருஷமா வச்சுக்கிட்டு நான் பண்றேன் சார் இந்த கஷ்டத்தை. இதற்கு என் நியாயத்துக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க சார். இந்த பொதுமக்கள் தான் சார் எங்களுக்கு வழி காட்டலாம்.